இங்க ஜெயில இருந்த ஜாக்குங்கிற ஒரு கைதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விசித்திரமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவனுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தவன் ஒவ்வொரு டைம் நூடுல்ஸ் சாப்பிடும் போதும் ஒரு நூடுல்ஸை எடுத்து கீழே போடுறான். இவன் என்ன பண்றான்னு அவன் பார்க்கும்போது கீழே இருந்த ஒரு எலிக்கு அவன் நூடுல்ஸை சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த கைதிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கோம். அந்த எலிகளை யூஸ் பண்ணி அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பான். அதை பார்த்த ஜாக்குக்கும் அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே கார்சி யாரும் கவனிக்காத டைம்ல அவனோட ஸ்பூனை வேணும்னே வளைச்சி பெண்டாக்குறான். அதுக்கப்புறமா அந்த வளைஞ்சி போன ஸ்பூனை எடுத்துட்டு போய் ஒரு அதிகாரி கிட்ட என்னோட ஸ்பூன் பெண்டாகிட்டு எனக்கு வேற ஸ்பூன் கொடுங்கன்னு கேட்கறான். அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு புது ஸ்பூனை கொடுக்குறாரு. இப்போ அவன் கிட்ட 2 ஸ்பூன் இருக்குது. அதுல ஒரு ஸ்பூனை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்பூனை நெருப்புல காட்டி ஹீட் ஆக்கிட்டு அதை அப்படியே ஷார்ப் ஆக்கி அங்க இருந்த சுவர்ல ஓட்ட போட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அங்க ஒரு கார்டு செக் பண்றதுக்காக ரவுண்ட்ஸ் வர்றாரு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒரு சிக்னல் கொடுத்ததும் எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுட்டு அவனோட பெட்ல போய் படுத்துக்கிறான். அடுத்த நாளும் அவன் அந்த சுவரை ஓட்ட போடும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு விலை இருக்கிறத பாக்குறான். அவன் கிட்ட இருந்த டூலை வச்சு அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட் பண்ணாலும் அதை கட் பண்ண முடியல. அதனால அடுத்த நாள் அவன் ஒர்க் பண்ற டைம்ல ஒரு சின்ன மெட்டல் பீஸை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அன்னைக்கு பார்த்து அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லா கைதிகளையும் லைனா விட்டு செக் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த மெட்டல் டிடெக்டர்ல இவன் கிராஸ் ஆகும்போது சவுண்ட் வருது. அவனை பிடிச்சு செக் பண்ணதுல அவன் கிட்ட இருந்த மெட்டல் பீஸை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிராஸ் ஆகி வந்துடுறான். ஆனா ஆல்ரெடி அவன் இன்னொரு மெட்டல் பீஸை அவன் ஷூவுக்கு அடியில மறைச்சு வச்சிருந்திருப்பான். அதை வச்சு அந்த சுவர்ல இருந்த இரும்பு வலையை கட் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு பாதையை உண்டு பண்ணிடுறான். அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரையும் பழைய துணிகளையும் வச்சு அவனோட தலைமுடியையும் ஒட்ட வச்சு அவன மாதிரியே ஒரு டம்மியை ரெடி பண்ணி பெட்ல படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த ஓட்ட வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அன்னைக்கு நைட் ஒரு கார்டு அங்க ரவுண்ட்ஸ் வர்றாரு. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு அவனை சிக்னல் கொடுத்து கூப்பிட ட்ரை பண்றான். அந்த டைம்ல அவன் சுரங்கம் வழியா மேலே ஏறி போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த கார்டு அவனோட செல்லுக்கே வந்துட்டு அவனை எழுப்புறாரு. அவர் எவ்வளவு சத்தம் போட்டு எழுப்பினாலும் அவன் எழும்பவே இல்லை. உடனே டவுட் வந்து அவர் பக்கத்துல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி அந்த பெட்டுக்கு வந்து படுத்திருந்திருப்பான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போக பிளான் பண்ணி இருந்திருப்பான். அடுத்த நாள் லஞ்ச் டைம்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும், எல்லாரும் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அன்னைக்கு நைட் 3 பேரும் சிம்னி வழியா மேலே ஏறி போறாங்க. அப்போ அந்த லைட்ஸ் மேல படாம கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணி அங்க இருந்த வேலிகளை தாண்டி அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த லைஃப் ஜாக்கெட்ஸை ஊதி ரிவர்ல குதிச்சு அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜெயிலர் அவனோட செல்லுல வந்து அவனை எழுப்பும் போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததால கோபத்துல அவனை தட்டி எழுப்பும் போது அவனோட தலை மட்டும் தனியா போறதை பார்த்து பயந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு.